அக்கா என்னம்மா மல்லிகை நீ அன்புடனே சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் தங்கை உண்மைதான் இருந்தாலும் அதாவது நம்ம கணவரை பார்க்க வேண்டும். ஆமா கணவர் அளித்தாரா
குமாரதி கமலாவதி இந்த கணவருடைய திருவடி பாதத்தை பணிந்தவுடன் இந்த பூ உலகில் நீங்கள் என்றும் சீறு சிறப்போடு வந்திருப்பாய். அப்படியா? ஆமா. இன்னும் நமது நாகேஷ் நாக்கியர் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வந்து சோனியா வரிச்சு விட்டு போன விடமாட்டேன். நமது நாகேஷ் நாக்கியர் இங்க வருகின்றார். அவருடைய குடும்பங்கள் என்றும் சீறு சிறப்போடு இருக்கணும். ஓம் சக்தி பராசக்தி அருள் பெருக்காலம் இந்த கணவரோட ஒரு வார்த்தை என்ன? 1000 வார்த்தை கேளடி. அப்படியா? கேள். சுவாமி மன்னா. ஓய் என்ன கேட்கப்படுவது மனிதனுடன் இன்று எதற்காக உங்களை வரவழைத்தேன் தெரியுமா? நாங்களே இப்படி அழகா இருக்குன்னா எங்க பிள்ளைங்க 4 பேரு அது சாதாரண குணம் இல்ல. அவங்கள நீங்க பார்க்கதான் போறீங்க. அவர் யார் தெரியுமா? பிரம்ம மகாசுரன், சிவமகாசுரன், ஹரிமகாசுரன், இப்படி 4 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றோம். அதாவது நமக்கு வேலை பெற்று கஜ மகாசுரன், சிங்க மகாசுரன், இப்படி 4 பிள்ளைகளை பெற்று இப்ப சீரு சிறப்போடு இருக்கிறோம். இன்று எதற்காக உங்களை வரவழைத்தது தெரியுமா? இந்த 4 பிள்ளை நம்ம பிள்ளையா? நேற்று தினத்திலே அதை நாம தத்துக்கு எடுத்தோம். இது நாள் வரைக்கும் நாம தான் தாய் தகப்பன் என்று அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லி இருக்கிறோம். அதனால நம்ம பிள்ளைகளை வரவழைத்து இன்று என்ன செய்ய வேண்டும்? பாடசாலை செல்ல வேண்டும். அதனால உன்ன மாதிரி அழகு, இவ மாதிரி அழகு, யா மாதிரி அழகு, இன்னொருத்த வருவான் பாரு இவ மாதிரி அழகு, இப்படி 4 பிள்ளைகளை நாம வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால அதி சீக்கிரமாக வரவழைத்து நம்ம பிள்ளைகளை வந்து பாடசாலை செல்ல வேண்டும். பிள்ளைகளை அழைத்து வருகிறாயா? அப்படி ஆகட்டும். யாராக 4 பிள்ளைகளை தவறாக நல்லா சாப்பிட்டாங்களா? கறி போட்டீங்களா? நல்லா போட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்களா? அவங்க உடனே தாய் தந்தை அழைத்து வராங்க. தாயும் தந்தையும் ஆகப்பட்டவர்கள், அதாவது 4 மகனாகப்பட்ட
ஹரிமகா சூரன் சிவமகா சூரன் நான் நாலு ஏம்மா, பேரை எத்தனை அழைக்கிறேன். இருப்பாப்பா ஹரிமகா சூரன் சிவமகா சூரன் தண்டுமகா சூரன் பிரம்மமகா சூரன் சபைக்கு தருவார் அவரால் பெற்ற விஷயம்